வணக்கம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய காதலை விட கண்ணீரை அதிகம் தந்த உறவு உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் பாதுகாமைப்பினால் நீங்கள் ஆழமாக நேசித்த காதல் உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை விட அளவிட முடியாத கண்ணீரையே அதிகமாக தந்திருந்திருக்கும். உங்களின் நேர்மையான அன்பை புரிந்து கொள்ளாம சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு பாதியிலேயே விலகி சென்றிருந்திருக்கலாம். அந்த உறவுல நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்களை இரவெல்லாம் தூங்க விடாம தவிக்க வைத்திருந்திருக்கும். அன்பிற்காக ஏங்கிய உங்க மனசுக்கு ஏமாற்றமே பரிசா கிடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சுக்கிரனுடைய பாதுகாமைப்பினால நீங்க ஆழமா நேசித்த காதல் உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை விட அளவிட முடியாத கண்ணீரை அதிகமா தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டுமல்லாம உங்க நேர்மையான அன்பையும் புரிந்து கொள்ளாம அவங்களோட சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு பாதியிலே உங்களை விலகி சென்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதுவும் உங்களுடைய அன்பிற்காக நீங்க ஏங்கிய உங்க மனசுக்கு ஏமாற்றம் தான் பரிசாவே கிடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. பெற்றோர் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 9ஆம் அதிபதி மற்றும் சூரியனின் நிலையால் உங்கள் நன்மையை கருதி உங்க பெற்றோர் கூறிய அறிவுரைகள் உங்களுக்கு எதிராகவும் அல்லது நீங்க எடுத்த நல்ல முடிவுகளை உங்க பெற்றோரால புரிந்து கொள்ள முடியாமலும் போன சூழ்நிலைகள் பல அமைந்திருந்திருக்கும். தலைமுறை இடைவெளி மற்றும் கிரக நிலைகளின் மாறுபட்ட தன்மையால உங்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு லேசான விரிசலும் கருத்து வேறுபாடுகளும் நிலவியிருந்திருக்கும் வாழ்க்கையில. பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசை நிறைவேறாமலும் அவங்க மனசை புண்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை ஆட்டி படைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க 9ஆம் அதிபதி மற்றும் சூரியனின் நிலையால உங்க நன்மையை கருதிதான் நீங்க உங்க பெற்றோருக்குரிய அறிவுரைகள் உங்களுக்கு எதிராகவும் அல்லது நீங்க எடுத்த நல்ல முடிவுகள் உங்க பெற்றோரை புரிந்து கொள்ள முடியாமலேயும் போன சூழ்நிலைகள் உங்களுக்கு பல அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு இடையே எப்போதும் ஒரு லேசான விரிசலும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வந்திருக்கும் உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும். நீங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற உங்க ஆசை நிறைவேறாமலேயும் அவங்க மனசை புண்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை ஆட்டி படைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குழந்தைகளின் பிடிவாதத்தால உருவான பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். 5ஆம் இடத்தின் மீதான அசுப கிரகங்களின் பார்வையால உங்க குழந்தைகளின் பிடிவாத குணமும் பேச்சை கேட்காத தன்மையும் உங்களுக்கு குடும்பத்துல பெரும் மன உளைச்சலை தந்திருந்திருக்கும். அவங்களின் எதிர்காலம், கல்வி அல்லது வாழ்க்கை துணை பற்றிய முடிவுகள்ல அவங்க எடுத்த தவறான பிடிவாதங்கள் உங்களை சமுதாயத்துல தலைகுனிய வைத்திருந்திருக்கலாம். பிள்ளைகளின் நலனுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களை அவங்க உணராம நடந்து கொண்டது ஒரு பெற்றோராக உங்க மனசை ஆழமாகவே காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்தின் மீதான அசுப கிரகங்களோட பார்வையால தான் உங்க குழந்தைகளுடைய பிடிவாத குணமும் பேச்சை கேட்காத தன்மையும் தான் உங்க குடும்பத்துல பெரும் மன உளைச்சலை தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அவங்களுடைய எதிர்காலம், கல்வி அல்லது வாழ்க்கை துணை பற்றிய முடிவுகளை நீங்க அவங்க எடுத்த தவறான பிடிவாதங்கள் தான் உங்களை சமூகத்துல தலைகுனியவே வைத்திருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு பெற்றோரா உங்க மனசையும் ஆழமா காயப்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையிலும். பிள்ளைங்களுடைய நலனுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களை அவங்க உணராம நடந்து கொண்டுதான் உங்களுக்கு ஆழமான ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போக்கும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. முருகன் வழிபாட்டால் தடைகள் விலகப் போகுது. மேசம் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்குரிய தெய்வமான தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. உங்க காரியங்கள்ல ஏற்படும் எத்தகைய கண்ணுக்கு தெரியாத தடைகள், எதிரிகளின் சதி, திருஷ்டிகள் அனைத்துமே கந்தவேலின் வேல் கொண்டு சுக்கு நூறாக உடையப் போகின்றது. செவ்வாய் தோஷம் அல்லது கிரக கோளாறுகளால ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே சண்முகனின் திருவருளால பனி போல் விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதனால உங்க காரியங்களை ஏற்படும் எத்தகைய கண்ணுக்கு தெரியாத தடைகளும் எதிரிகளோட சதிகளும்
திருஷ்டிகள் அனைத்துமே இப்போது கந்தவெளியின் வேலை கொண்டு சுக்குநூறா உடைய போது உங்க வாழ்க்கையிலிருந்தே. செவ்வாய் தோஷம் அல்லது கிரக கோளாறுகளால ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே சண்முகனுடைய திருவருளால பனி போல விலகி ஓட போதுங்க வாழ்க்கையிலிருந்து. நீங்க செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால முன்னேற்றம் கூட போயிருது உங்க வாழ்க்கையில. செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்திலேயோ அல்லது மாலை வேளையிலேயோ முருகன் அல்லது துர்க்கை அம்மன் சன்னதியில அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில அற்புதம் விளைவிக்கும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை முழுமையாக அகற்றி உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றலையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழிலில் அசாத்திய முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகின்றது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க செவ்வாய்க்கிழமையில ராகுக்கோ அல்லது ராகு காலத்திலேயோ அல்லது மாலைக்கும் வேலையிலேயோ முருகன் அல்லது துர்க்கி அம்மன் சன்னதியில நீங்க அகல் விளக்கில நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் தான் விளைவிக்கவே போதும் உங்க வாழ்க்கையிலேயும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் முழுமையாக அகற்றி உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றலையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழிலில் அசாத்திய முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போதுங்க வாழ்க்கையிலையும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகள் குறைய தொடங்க போதும். எதிர்பாராத பணவரவு, நிலுவையில் இருந்த வாரக்கடன்கள் கைக்கு வருதல் மற்றும் புதிய வருமான வழிகள் திறப்பதன் மூலியமா அசலையும் வட்டியும் நேர்மையா அடைக்க போறீங்க. வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு கடனில்லா பெருவாழ்வை நோக்கி செல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில. இது உங்க மனசிற்கு பெரும் பார நிவாரணத்தையும் நிம்மதியான தூக்கத்தையுமே தரப்போகின்றது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்களாகவே உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகளும் இப்போது குறைய தொடங்க போதுங்க வாழ்க்கையில. எதிர்பாராத பணவரவும் நிலுவையில் இருந்த வாரக்கடன்களும் கைக்கு வருதல் மற்றும் புதிய வருமான வழிகள் திறப்பதன் மூலியமா அசலையும் வட்டியும் நேர்மையா அடைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையெல்லாமே இப்போது மாறி உங்களுக்கு கடனில்ல பெருவாழ்வை நோக்கி செல்ல போறீங்க. இது உங்க மனசுக்கு பெரும் பார நிவாரணத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் தரப்போகின்றது. அது கூட உங்களுக்கு எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களையும் முழுமையா அகற்றி உங்களுக்கு தேவையான நேர்மை ஆற்றல்கள் அளிக்க போகுது. இப்போ உங்களுக்கு பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. அது மட்டுமல்லாம கடன்களை அடிக்க புதிய வருமான தொழிலும் உங்களுக்கு தொடங்குவீங்க நீங்கள். இது அனைத்துமே உங்களுடைய நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொண்டு சுக்குநூறா உடைய போதுங்க வாழ்க்கையிலிருந்தே. செவ்வாய் தோஷம் அல்லது கிரக கோளாறுகளால ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே சண்முகனுடைய திருவருளால பனி போல விலகி ஓட போதுங்க வாழ்க்கையிலிருந்து. நீங்க செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால முன்னேற்றம் கூட போயிருது உங்க வாழ்க்கையில. செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்திலேயோ அல்லது மாலை வேளையிலேயோ முருகன் அல்லது துர்க்கை அம்மன் சன்னதியில அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில அற்புதம் விளைவிக்கும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை முழுமையாக அகற்றி உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றலையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழிலில் அசாத்திய முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகின்றது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க செவ்வாய்க்கிழமையில ராகுக்கோ அல்லது ராகு காலத்திலேயோ அல்லது மாலைக்கும் வேலையிலேயோ முருகன் அல்லது துர்க்கி அம்மன் சன்னதியில நீங்க அகல் விளக்கில நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் தான் விளைவிக்கவே போதும் உங்க வாழ்க்கையிலேயும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் முழுமையா அகற்றி உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றலையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழிலில் அசாத்திய முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போதுங்க வாழ்க்கையிலையும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகள் குறைய தொடங்க போதும். எதிர்பாராத பணவரவு, நிலுவையில் இருந்த வாரக்கடன்கள் கைக்கு வருதல் மற்றும் புதிய வருமான வழிகள் திறப்பதன் மூலியமா அசலையும்
வட்டியும் நேர்மையா அடைக்க போறீங்க. வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு கடனில்லா பெருவாழ்வை நோக்கி செல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில. இது உங்க மனசிற்கு பெரும் பார நிவாரணத்தையும் நிம்மதியான தூக்கத்தையுமே தரப்போகின்றது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்களாவே உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகளும் இப்போது குறைய தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. எதிர்பாராத பணவரவும் நிலுவையில் இருந்த வாரக்கடன்களும் கைக்கு வருதல் மற்றும் புதிய வருமான வழிகள் திறப்பதன் மூலியமா அசலையும் வட்டியும் நேர்மையா அடைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையெல்லாமே இப்போது மாறி உங்களுக்கு கடனில்ல பெருவாழ்வை நோக்கி செல்ல போறீங்க. இது உங்க மனசுக்கு பெரும் பார நிவாரணத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் தரப்போகின்றது. அது கூட உங்களுக்கு எளிய ஆன்மீக பரிகாரம்